ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம IMDb வெப்சைட்டில் வந்துட்டு சில டேட்டாஸ் வந்துட்டு ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னா இந்த வெப்சைட்டில் வந்துட்டு இயர் வைஸ், ஓகேங்களா? ஸோ இயர் வைஸில் மூவி நேம், அதனோட ஸ்டார் ரேட், ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். பைத்தான் sample.py. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இயர் கேட்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2015 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரேட்டிங் கேட்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 8 கொடுக்குறேன். ஸ்டார் ரேட் 8க்கு மேலே இருக்கிற எல்லா மூவியும் வந்துட்டு எனக்கு ஸ்க்ராப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் இதை என்ட்ரு அடிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மூவி நேம், ரேட்டிங்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே இருக்கிற எல்லா மூவிஸையும் வந்துட்டு எனக்கு ஸ்க்ராப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, கிளியர் பண்ணிட்டு நான் அந்த கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு 2 மாடியூல் தேவை. ஒன்று வந்துட்டு ரெக்வஸ்ட், இன்னொன்று வந்து பியூட்டிஃபுல் சூப். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டு பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு ரெக்வஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சூப் இதை பற்றி தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 மாடியூலையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ரெக்வஸ்ட், நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் சூப் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் BS4 இம்போர்ட் பியூட்டிஃபுல் சூப். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போனால் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். மூவி ஸ்க்ராப்பர்னு வச்சுக்கலாம். ஓகே, மூவி ஸ்க்ராப்பர். ஸோ ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கோங்க. இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் வாங்கிக்கிறேன். இயர் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங். ஓகே, ஸ்டார் அண்ட் ஸ்கோர் ரேட்டிங். ஸோ இந்த 2 டேட்டா வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த URL வேணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். URL காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா இந்த இயரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை எஃப்ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஆர்குமெண்ட்டில் அவங்க என்ன இயரை கொடுக்குறாங்களோ அந்த இயரை வந்து நான் இதுக்கு பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம எந்த இயர் கொடுக்குறோமோ அந்த இயரில் இருக்கக்கூடிய மூவி நேம்ஸ், ஸ்டார் ரேட்டிங்ஸ், இது எல்லாத்தையும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து TAல இருக்குது. ஸோ TAன்றது தமிழ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா EN கொடுத்துக்கோங்க. ENன்றது இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான இந்த சைட்டில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடை கெட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஸ்பான்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ request.get URL ஈக்குவல், ஸோ இந்த URL நான் செட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நான் எல்லா HTML கான்டென்ட்டையும் எடுக்கிறதுக்காக கான்டென்ட், ஸோ இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பாஸ் பண்ணுறதுக்காக நான் பியூட்டிஃபுல் சூப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சூப்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து பாஸ் பண்ண போகிறது HTML கான்டென்ட், ரைட்டா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்சர் டைப் வந்து LXML கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இதில் இந்த பிளாக் வந்து எந்த டேக்கில் இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கர்சர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த பிளாகில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிவ் பிளாக்ல தான் வந்துட்டு நமக்கு எல்லா மூவியும் இருக்குது, ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நிறைய டிவ் டேக்ஸ் இருக்குது. ஸோ நான் பர்டிகுலராக இந்த டிவ் டேக்கில் இருக்கக்கூடிய டிவ்வை மட்டும், இந்த டேக்கை மட்டும் நான் எல்லாத்தையும் கெட் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு நான் மூவி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மூவி _ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா soup.find இந்த சேம் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா டிவ் டேக்கும் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா find_all மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். find_all. ஸோ நம்ம சர்ச் பண்ண போகிறது வந்து டிவ் டேக். ஸோ நெக்ஸ்ட் என்ன கிளாஸ்ன்றதை கொடுக்கணும். ஸோ கிளாஸ் வந்துட்டு நான் காப்பி பண்ண கிளாஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் மூவி டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று இயர், இன்னொன்று வந்து ரேட்டிங்ஸ். ஸோ ரேட்டிங் வந்து நம்ம இன்னும் அதுக்கான கோடு இன்னும் எழுதலை. ஸோ நான் இப்போதைக்கு டம்மியாக அதுக்கு ஏதாவது கொடுக்குறேன். ஸோ இயர் வந்து நாங்கள் 2015 கொடுக்குறேன். ஸோ ரேட்டிங் வந்து சும்மா டம்மியாக ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிவ் டேக் எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதிலேருந்து ஸோ இந்த டிவ் டேக்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குன்னா ஸோ ஒவ்வொரு மூவியோட டீட்டெயில்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எனக்கு தேவைப்படுறது இந்த மூவி நேம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கர்சரை கிளிக் பண்ணிட்டு இந்த மூவியில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த H3 அப்படின்ற ஒரு டேக்குள்ளே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த H3க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் இருக்குது, ரைட்டா? ஸோ நான் அந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேமை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு மூவி நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நமக்கு இந்த டிவ் டேக் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் மூவி இன்
மூவி டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவி நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மூவி நேம் ஈக்குவல். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒவ்வொரு டிவ் டேக்காக வெளியே வரும், ரைட்டா. ஸோ அந்த மூவிலேருந்து அந்த மூவி டீட்டெயில்ஸ்லேருந்து நமக்கு ஒவ்வொரு டிவ் டேக்காக வெளியே வரும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா மூவி டாட் ஃபைண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய H3 டேக் மட்டும் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன், H3. ஸோ பர்டிகுலராக அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வந்துட்டு இங்கே நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கிளாஸாக இருக்கிற டிவ் டேக் மட்டும் எனக்கு சர்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மூவி நேம் இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நான் இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த H3 டேக் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த H3 டேக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மூவி நேம், இயர்ஸ் இதெல்லாமே இருக்குது, ரைட்டா. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டேட்டா மட்டும்தான் வேணும், ரைட்டா. அந்த வேல்யூ மட்டும்தான் வேணும். ஓகே, ஸோ இந்த டேக்லாம் எனக்கு தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு அந்த வேல்யூவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த மூவி நேம், இயர் இது மட்டும் நமக்கு கரெக்டாக ரிட்டர்ன் ஆகிருக்கு, ரைட்டா. ஸோ பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா 1 by 1 வந்திருக்கு. ஸோ ரீசன் என்னென்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்லாஷன் இருக்குன்றதுனால அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1 by 1 வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எனக்கு வந்துட்டு இது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும், ரைட்டா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாஷன் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டாட் ரீப்ளேஸ் ஆஃப். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஸ்லாஷன் இருந்தால் ஸோ அதை வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு ஸ்லாஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ஸோ கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த மூவி நேம் எல்லாம் ஒரே லைனில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மூவி நேம்ஸை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணியாச்சு, ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஸ்க்ராப் பண்ண போகிறது ரேட்டிங்ஸ். ஸோ ரேட்டிங்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரேட்டிங், இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே இந்த டிவ்வில் இருக்குது, ரைட்டா. ஸோ நான் இந்த டிவோட கிளாஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவி ரேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மூவி ரேட்டிங் ஈக்குவல். ஸோ மூவி டாட் ஃபைண்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த டிவ் பிளாக்கை வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும், ஓகே. ஸோ கிளாஸ் வந்து நான் அந்த காப்பி பண்ண கிளாஸ் நேமை கொடுத்துக்கிறேன், ஓகே. கொடுத்துட்டு ஸோ இதை சேவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த மூவி ரேட்டிங்கை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மூவி அண்டர்ஸ்கோர் ரேட்டிங், ஓகே. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மூவி ரேட்டிங்ஸ் அந்த டேக் எல்லாத்தையுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வேணும், ரைட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டாட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த ரேட்டிங்கை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா. ஸோ நான் கிளியர் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ரேட்டிங் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு மூவி நேம் அண்ட் மூவி ரேட்டிங் ஸோ இது எல்லாமே வந்திருக்கு, ரைட்டா. ஸோ பட் ஆனால் இதில் நிறையா பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிப்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், ஸ்லாஷன், /t இது எல்லாத்தையும் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ நான் டாட் ஸ்ட்ரிப்னு கொடுத்துக்கிறேன், ஸ்ட்ரிப், ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மூவி ரேட்டிங் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு, ரைட்டா. ஸோ இப்போ நமக்கு மூவி நேம், மூவி ரேட்டிங் ஸோ இது ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து எனக்கு மூவி ரேட்டிங் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா யூசர் கொடுக்குற ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேட்டிங்கை தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்து நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ இஃப் யூசர் கொடுக்க போகிற டேட்டா வந்துட்டு நான் இங்கே வந்து நான் யூசர்ட்டு ஒரு இன்புட் கேட்பேன், ஓகேங்களா. அங்கே ஸ்டார் ரேட்டிங்க்கு இந்த ஆர்குமெண்ட்டுக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த மூவி ரேட்டிங் வந்துட்டு நமக்கு கிரேட்டர் தென் இந்த ஸ்டார் ரேட்டிங்காக இருக்கணும், ஓகேங்களா. உங்கள் ஸ்டார் ரேட்டிங் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமான டேட்டாவை தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இது வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட். ஸோ நான் இங்கே கிரேட்டர் தென் ஈக்குவல் கொடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ அவங்க கொடுக்குற அந்த ரேட்டிங்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய மூவிஸை மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், ரைட்டா. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் நான் வந்து ஈல்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈல்டுன்றது ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸோ நம்ம ஈல்டு யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணும், ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஈல்டை பற்றி நான் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுப்பேன், ஓகேங்களா, பைத்தானில். அதை எடுக்கும்போது நான் இந்த ஈல்டை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 டேட்டாவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து மூவி நேம், இன்னொன்று வந்துட்டு மூவி ரேட்டிங், ரைட்டா. ஸோ மூவி ரேட்டிங், ஓகே. ஸோ நான் சேவ் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் நான் இப்போ
கால் பண்ணிவிட்டு நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா இதை வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு டூப்பில் இட்ரேட் பண்ணால் மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். இஃப் __ நேம் இது வந்து மெயின் மாடியூலாக இருந்தால் ஸோ அப்போ தான் எனக்கு வந்துட்டு இது கால் ஆகணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2 டேட்டா வருது, ரைட்டா? ஸோ இது ஹீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி ஹீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டப்புள் ஃபார்மேட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே மூவி ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 டேட்டா பாஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நான் யூசர்ட்டேருந்து 2 இன்புட் கேட்டுக்கிறேன். ஓகே? ஸோ ஒன்று வந்து இயர் இன்புட் ஆஃப் என்டர் இயர். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரேட்டிங் கேட்கணும், ரைட்டா? ஸோ ரேட்டிங் ஈக்குவல் ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளோட்டாக இருக்கணும், ரைட்டா? ஸோ மூவி ரேட்டிங் வந்து எப்பயுமே நமக்கு ஃப்ளோட்டில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ளோட் ஆஃப் இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் கொடுக்குறேன். ஸோ இன்புட் ஸோ என்டர் ரேட்டிங். ஓகே? ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இயர் வந்து இதுக்கு செட் ஆகும். இந்த ரேட்டிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மூவியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த மூவியை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இயர் கேட்குது, நான் 2015 தரேன். ஸோ ரேட்டிங் கேட்குது. ஸோ ரேட்டிங் வந்து ஒரு 7 கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு அடிக்கிறேன். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டப்புளாக ரிட்டர்ன் பண்ணிக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் வேல்யூ மூவி நேம், இது வந்துட்டு செகண்ட் வேல்யூ. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மூவி ரேட்டிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட் வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்கு மூவி நேம்னு ஒரு வேரியபிள் இது கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரேட்டிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார் ரேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மூவி நேமில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் வேல்யூ வந்துட்டு அசைன் ஆகும். இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் வந்துட்டு எனக்கு செகண்ட் வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஓகே, இங்கே வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மூவி நேம் கோலன் ஸோ இங்கே வந்து நான் மூவி நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஸோ இங்கே வந்துட்டு மூவி ரேட்டிங் வந்துட்டு இங்கே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார் ரேட்டிங். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எனக்கு இங்கே வந்து நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு மூவிக்கும் நடுவில் ஒரு கேப் வரும். ஓகே, ஸோ பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இயர் கொடுக்குறேன். ஸோ 2016 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரேட்டிங் கொடுக்குறேன், ஒரு 8 கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு அடிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2016 மூவி ரேட்டிங் வந்து 8க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா மூவிஸையும் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஏ இருக்குது லாங்குவேஜ், ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம இங்கே வேணால் லாங்குவேஜ்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு ஸோ இஎன்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா லாங்குவேஜ் வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாக டிஏ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஏக்கு பதிலாக இங்கே வந்து நான் அந்த லாங்குவேஜஸ் இந்த ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லாங்குவேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்துட்டு எனக்கு தமிழ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேணும்னா நம்ம இங்கிலீஷ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே இஎன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு இங்கிலீஷ் மூவிஸ் ஸ்க்ராப் பண்ணதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2018 கொடுக்குறேன். ஸோ ரேட்டிங் வந்துட்டு ஒரு 8 கொடுக்கலாம். ஓகே, ஸோ என்ட்ரு அடிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் மூவியும் வந்துட்டு கரெக்டாக ஸ்க்ராப் ஆனது. ரேட்டிங் 8க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா இங்கிலீஷ் மூவியும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோ போடலான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த மாதிரியான வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.